மயக்க மருந்து வந்துட்டு குழந்தையோட மூளை வளர்கிற ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா மூளையை பாதிக்க சான்ஸ் இருக்குங்கிறது. ஸோ தட் இஸ் அ ரியல் வேலிட் பாயிண்ட். பழைய ட்ரக்ஸ் எனக்குமே தெரியும், நம்ம படித்த காலத்தில் அது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரக்லாம் இல்லை இல்லையா? இப்போ கரண்ட்டாக நம்ம உபயோகப்படுத்துகிற அனஸ்தீசியா மருந்துகள் எதுவுமே குழந்தைகள் வளர்ந்தவர்கள் யாருக்குமே மூளையை பாதிக்கும். ஸோ நம்ம ஆங்ஸைட்டி ஃபேக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது கிளினிக்கலாக அவங்கக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? வழக்கமாக இந்த மாதிரி குழந்தைங்கள பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரும்பொழுது நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கும். அதில் ரொம்ப காமனாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்துட்டு, நீங்கள் இந்த மயக்கம் கொடுக்குறீங்களே, இது இவங்களை எந்த விதத்துலையாவது பாதிக்குமா? இவங்களுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்குமா? நாளைக்கு இவங்க படிக்கிற திறமை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஏன்னா நீங்கள் கூகுள் மட்டும் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயம் வரும். மயக்க மருந்து வந்துட்டு குழந்தையோட மூளை வளர்கிற ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா மூளையை பாதிக்க சான்ஸ் இருக்குங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மயக்க மருந்துகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் நான் சொன்ன மாதிரி அனஸ்தீசியா வந்துட்டு நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற மருந்துகள் அந்த மாதிரி குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரீசெண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்கிறீங்க. நான் இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான தாட் ப்ராசஸ் என்னன்னா, ரீசெண்ட் அட்வான்சஸ் எனக்கே என்னன்னு தெரியல. ஸோ மக்களுக்கும் தெரிவிக்கணும்ல. ஸோ தட் இஸ் அ ரியல் வேலிட் பாயிண்ட். பழைய ட்ரக்ஸ் எனக்குமே தெரியும், நம்ம படித்த காலத்தில் அது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரக்லாம் இல்லை இல்லையா? நிறைய இல்லை. ப்ளீஸ் கண்டினியூ சார். ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்துட்டு எப்போ சாப்பிட ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு, நம்ம ஆஸ் டாக்டர்ஸ் நம்ம வந்துட்டு ஐயோ முதுகில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, அதனால மூச்சு விடுற கஷ்டம்லாம் இருக்கே, நம்ம அதை சரி பண்ணணுங்கிறது நம்ம தாட்டாக இருந்தாலும் ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃபோக்கஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஃபோக்கஸே அனஸ்தீசியா கழிச்சு எவ்வளோ நேரம் கழிச்சு அவன் சாப்பிடுவான், அனஸ்தீசியா முடிஞ்சு எவ்வளோ நேரம் கழிச்சு அவனால் வந்துட்டு நார்மலாக அவனால் நடக்க முடியும், எப்போ வந்துட்டு அவேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப காமன். ஓகே, பேரண்ட்ஸ் வந்துட்டு தப்பான கேள்வி இல்லை, பிளேம் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட் இதுதான் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுறது. மற்றபடி வாந்தி இருக்குமா, மயக்கம் இருக்குமாங்கிறது, வலி அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ரீஅஷூரன்ஸ் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாகணும். வலியை வந்துட்டு நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைப்போம். வலியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ரீஅஷூரன்ஸ் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ வந்து நீங்கள் 4 பயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 4 பயத்துக்கு பதில் வந்து நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பயம், வலி எப்படி சார் குழந்தைங்களுக்கு இருக்கும்? பெரியவங்க சின்னவங்க பொறுத்த வரைக்கும் வலி ரொம்ப காமன் ஃபேக்டர். பெரியவங்களை கொஞ்சம் சமாளிக்கிறது ஈஸின்னு வச்சுக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வேரிடாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் வலி நிறைய தாக்குங்க, ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சின்ன வலினா கூட ரொம்ப கஷ்டப்படுங்க. நம்மளுடைய ப்ரையாரிட்டி இந்த டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக வலிக்குன்னு சொல்லி மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது என்னென்னா, நம்ம உள்ளே வந்துட்டு சர்ஜரி நடக்குது இல்லையா, அனஸ்தீசியா கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த டைம்லேருந்தே வலி மாத்திரை, வலி மருந்து இன்ஜெக்ஷனாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய கண்டினியூட்டி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க எந்திரிப்பாங்க, பெட்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்போ அலோவ் பண்ணுறீங்களோ அப்போ ஃபிசியோதெரப்பிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் மூமெண்ட்ஸ் இருக்கும்பொழுது கூட வலியும் கொஞ்சம் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு எப்போ வரும் என்னன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம முன்னாடியே அனுமானிச்சு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸாகவும் இன்ஜெக்ஷன்ஸாகவும் மெடிசன்ஸ் கொடுத்து வலியை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிருவோம். ஒரு நம்பரில் போட்டு சொல்லணும்னா, இருக்கிறதுலே பயங்கர வலி வந்துட்டு ஒரு 10 அவுட் ஆஃப் 10 தாங்க முடியாத வலின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மருந்துகள் எந்த அளவுக்கு கொடுப்போம்னா 10க்கு அவங்க 2 இல்லை 3 தான் ஸ்கோர் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலியை பற்றி பயப்பட தேவையில்லை, வலியை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கான மருந்துகள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக டாலரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கம்மியாயிரும். அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற மருந்துகள் பிற்காலத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்படின்றத வந்து தான் காமனாக கேட்பாங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் நிறைய வளர்ந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின நிறைய அனஸ்தீசியா மருந்துகள் இப்போ உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் நம்ம இதுக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மூளை வளர்ச்சியை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி கவலை எதுவுமே கிடையாது. இப்போ கரண்ட்டாக நம்ம உபயோகப்படுத்துகிற அனஸ்தீசியா மருந்துகள் எதுவுமே குழந்தைகள் வளர்ந்தவர்கள் யாருக்குமே மூளையை பாதிக்கும் அப்படிங்கிற எந்த எவிடன்ஸும் கிடையாது. தே ஆர் வெரி சேஃப். ஸோ மயக்கம் கொடுத்துட்டோம், எப்போ நார்மல் ஆவாங்க? அது 3வது கேள்வி. மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் யூஸ்வலாக ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் மயக்கம் கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு சர்ஜரி இஸ் ஓவர்னு சொன்னதுக்கப்புறம் அனஸ்தீசியா கட் பண்ணிடுவோம். பட் நம்ம கட் பண்ணால் அடுத்த செகண்ட் மேஜிக் மாதிரி அப்படியே எந்திரிச்சிடுறது கிடையாது இல்லையா? ஏன்னா உடலுக்குள்ளார போன மருந்துகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி வழியாக, லிவர் வழியாக, லங்ஸ் வழியாக வெளியில் வரணும். அதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். அது குழந்தையோடைய ஏஜ், பெரியவங்களா இல்லை அவங்களுடைய பாடி வெயிட்டு, இதெல்லாம் பொறுத்து தான். ஸோ ரஃபாக ஒரு சொல்லணும்னா ஒரு 2 to 4 ஹவர்ஸில் நிறைய பேர் அப்சல்யூட்லி நார்மலாக அவேக் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் குழந்தைகள்
கொஞ்சம் இன்னும் ஒரு 1-2 மணி நேரம் தூக்க கலக்கமாக இருப்பாங்களே தவிர அனஸ்தீசியா முடிஞ்சு அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா அவேக் ஆயிடுவாங்க. வந்து குழந்தைங்கனாலும் 4 மணி நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. கண்டிப்பாக. குழந்தைங்க வந்து எப்போ சாப்பிடலாம், எப்போ வந்து நடக்கலாம், பெரியவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன். இது ரெண்டுமே அனஸ்தீசியா கூட ரிலேட்டட் தான். ஒரு சில அனஸ்தீசியா மருந்துகள் கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு நாசியா, அதாவது வாந்தி எடுக்கிற அந்த ஃபீலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வாந்தி எடுக்கும்போது நம்ம வாய் வழியாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. பட் நிறைய பேர், ஒரு 10ல் ஒரு 8 பேர் சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அனஸ்தீசியாவை முடிச்சு ஆப்ரேஷன் முடிச்சு அடுத்த ஒரு 1-2 மணி நேரத்துல லைட்டாக தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. ஒரு 4 மணி நேரத்துல லிக்விட் ஃபுட்டு குடிக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 100% ஒரு 6 ஹவர்ஸில் ஒரு ஜென்டில் டயட், ஒரு ரைஸ் கஞ்சி, ஒரு டெண்டர் கோகனட் வாட்டர், இல்லை வேறு ஏதாவது இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ற நிலைமைக்கு ஜென்டில் ஃபுட்டு, காரம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 6 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் 100% ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் யூஸ்வல் ட்ரெண்டு. ரெண்டாவது, சில சமயம் நம்ம வலிக்கு கொடுக்குற மாத்திரைகள் மருந்துகளில் கூட லைட்டாக ஒரு நாசியா, அந்த வாந்தி வர தன்மை வரலாம். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தண்ணி கேட்பாங்க, அவங்களே கொடுக்குற பழக்கம் நிறைய ஹாஸ்பிட்டலில் உண்டு. ஸோ அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நிறைய குழந்தைகள் அனஸ்தீசியாலேருந்து ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் தூக்கம் கலைஞ்சு நல்லாவே அவேக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க பெட்ல இருந்து சேர்ல இறங்கி உட்கார வைக்கிறது, இல்லை யூரின் போனோம்னா நம்ம பாத்ரூம்க்கு கூட்டு போகிறது, அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க.